இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இகாஸ் உதவித்தொகை சமையல் எண்ணெயின் பரிவர்த்தனை இலக்கவியல் முறையில் பதிவு செய்யப்படும். இகாஸ் எனப்படும் சமையல் எண்ணெய் விலையை நிலைப்படுத்தும் செயல்முறை பயன்பாட்டை இறுதி பயனீட்டாளர் நிலைக்கு விரிவுபடுத்தும் முதல் மாநிலமாக ஜொஹூர் விளங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உதவித்தொகை கிடைக்கும் சமையல் எண்ணெயின் ஒவ்வொரு பரிவர்த்தனையையும் இலக்கவியல் முறையில் பதிவு செய்ய அச்செயல்முறை அனுமதிக்கும் என்று உள்நாட்டு வாணிபு மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சர் டாக்டர் அர்மிசான் முகமது அலி தெரிவித்தார். நேற்று ஜொஹூரில் 2025 KPDN தெற்கு மண்டல கண்காட்சி மற்றும் மலேசிய பொருட்களை வாங்கும் பிரச்சாரத்தை தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதனை கூறினார். பாக்கெட் சமையல் எண்ணெய் பொட்டலமிடுபவர்கள் முதல் மொத்த விற்பனையாளர்கள் மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் வரை செல்லும் பயணத்தை கண்காணிக்க இகாஸ் உருவாக்கப்பட்டுள்ளது. பள்ளி விளையாட்டு நிகழ்ச்சியை பாகிஸ்தானிய ஆடவர் தொடங்கி வைத்தது தொடர்பில் விசாரணை. பேராக் கெரியான் மாவட்டத்தில் உள்ள ஆரம்ப பள்ளி ஒன்றில் விளையாட்டு நிகழ்ச்சியை பாகிஸ்தானிய ஆடவர் ஒருவர் தொடங்கி வைத்ததாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் கல்வி அமைச்சு விசாரித்து வருகிறது. அவ்விவகாரம் குறித்து தமது தரப்பு புகாரை பெற்றுள்ளதாக கல்வி அமைச்சர் ஃபட்டினா சிட்டிக் தெரிவித்தார். நிருபரின் கேள்வி: கெரியானில் பாகிஸ்தான் ஆடவர் பள்ளி நிகழ்ச்சியை தொடக்கி வைத்த காணொலி ஒன்று பரவலாக பகிரப்பட்டு வருகின்றது. அமைச்சுக்கு புகார் கிடைத்ததா என்று கேட்டார். அதற்கு விசாரணையில் உள்ளது, நாங்கள் விசாரணை நடத்தி வருகிறோம் என்றார் அவர். பேராக் ஈப்போவில் நடைபெற்ற மாநில அளவிலான மால்ஹிஜ்ரா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். சின்பாங் அம்பாட் செம்மங்கோல் கம்போங் சமாகாகாவில் உள்ள சமாகாகா ஆரம்ப பள்ளியில் தடகள விளையாட்டு போட்டியை பாகிஸ்தானிய ஆடவர் ஒருவர் தொடங்கி வைக்கும் காணொலி ஒன்று அண்மையில் சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. பொருளாதார அமைச்சராக பொறுப்பேற்கும் அமீர் ஹம்சா. இரண்டாவது நிதி அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் பொருளாதார அமைச்சராக கடமையாற்ற வழங்கப்பட்டிருக்கும் பொறுப்பு உடனடியாக அமலுக்கு வருகிறது. அவ்விவகாரம் குறித்து பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் இம்மாத 25ஆம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திலும் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசாங்க தலைமை செயலாளரும் அமைச்சரவை செயலாளருமான தான் ஸ்ரீ ஷம்ஸ்ரீ அப்துல் அஸ்ரி அபுபக்கார் தெரிவித்தார். அமைச்சுகள் வழங்கிய கூடுதல் தகவல்களையும் அமைச்சரவையின் கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களையும் கருத்தில் கொண்டு இவ்வாண்டு ஜூலை 31ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவிருக்கும் 13வது மலேசிய திட்டத்தின் வரைவை புதுப்பித்து மறுசீரமைப்பதே டாக்டர் ஸ்ரீ அமீர் ஹம்சாவின் முதன்மை கடமையாகும். அதே வேளையில் பொருளாதார அமைச்சின் பணிகளில் உதவ தமக்கு வாய்ப்பு வழங்கியதற்கும் பிரதமர் தன் மீது வைத்திருந்த நம்பிக்கைக்கும் அமீர் ஹம்சா தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். 13வது மலேசியா திட்டத்தின் வரைவை இறுதி செய்வதுதான் தற்போதைய முக்கிய கவனம் என்று அவர் கூறினார். மடானி அரசாங்கத்தின் முதன்மை கொள்கைகளை சிறப்பாக பிரதிபலிக்கவும் மடானி பொருளாதார திட்டங்களின் சீர்திருத்தத்தின் உத்வேகத்தை தொடரவும் 13வது மலேசிய திட்ட வரைவை புதுப்பிக்க கோரும் அமைச்சர்களிடம் இருந்து கருத்துக்கள் பெறப்பட்டதாக அமீர் ஹம்சா குறிப்பிட்டார். பாக்கெட் சமையல் எண்ணெய் மோசடி பூஜை எண்ணெயாக விற்பனை. அரசாங்கத்தினால் உதவித்தொகை பெற்று தயாரிக்கப்படும் பாக்கெட் சமையல் எண்ணெயை சில பொறுப்பற்ற தரப்பினர் மோசடி செய்து வருவதாக பினாங்கு இந்து இயக்கம் குற்றம் சாட்டியுள்ளது. உதவித்தொகை பெற்ற பாக்கெட் சமையல் எண்ணெயை வாங்கி அதனை பூஜை எண்ணெயாக மாற்றி சந்தையை 228 விழுக்காட்டு லாபத்திற்கு விற்கப்படுவதை அந்த இயக்கம் கண்டறிந்திருக்கின்றது. குறிப்பாக பினாங்கு மாநிலத்தில் விற்கப்படும் பெரும்பாலான பூஜை எண்ணெய் உதவித்தொகை பெற்ற சமையல் எண்ணெய் என்பதை தமது தரப்பு கண்டறிந்ததாக பினாங்கு இந்து இயக்கத்தின் தலைவர் டத்தோபி முருகையா தெரிவித்தார். 1 கிலோவிற்கு 2 ரிங்கிட் 50 சென்னுக்கு விற்கப்படும் அந்த எண்ணெயை வாங்கி மறு பொட்டலமிட்டு பூஜை எண்ணெயாக 1 லிட்டருக்கு 8 ரிங்கிட் 20 சென்னுக்கு விற்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். விவரக்குறிப்பில் பூஜை எண்ணெய் மட்டுமே உள்ளது. இந்த எண்ணெய் எவ்வாறு தயாரிக்கப்பட்டது என்பது குறித்த விவர குறிப்பில் இடம்பெறவில்லை. அது இடம்பெற வேண்டும். முறையான குறிப்பு இல்லாமல் சமையல் எண்ணெயை வாங்கி அதனை மாற்றி பூஜை எண்ணெயாக விற்பனை செய்திருக்கின்றனர். இது பினாங்கு மட்டுமல்ல, மலேசியா முழுவதும் இந்த மோசடி நிலவுகிறது என்று முகையா கூறினார். சுய லாபத்திற்காக இஸ்லாத்தை அரசியல் கருவியாக பயன்படுத்தாதீர். மாமன்னர்.
சுய லாபத்திற்காக இஸ்லாத்தை அரசியல் கருவியாக பயன்படுத்த வேண்டாம் என்று சமூக தலைவர்களுக்கு மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். மதிப்புகள், நீதி மற்றும் கருணை அடிப்படையிலான நாட்டின் நிர்வாகம் உட்பட இஸ்லாம் அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். சுய லாபத்திற்காக இஸ்லாத்தை அரசியலாக்க வேண்டாம் என்று சமூக தலைவர்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். அதற்கு பதிலாக நாட்டின் நலனுக்காக அரசியலை இஸ்லாமியமாக்குங்கள். அரசியல் கட்சிகளின் நலனுக்காக மதத்தை பயன்படுத்தும் எந்த தரப்பும் இருக்கக்கூடாது என்றார் மாமன்னர். நேற்று கோலாலம்பூரில் நடைபெற்ற தேசிய நிலையிலான மால் ஹிஜ்ரா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட போது சுல்தான் இப்ராஹிம் அவ்வாறு தெரிவித்தார். பிரசங்கம் மற்றும் மத போதனை மேற்கொள்ளப்படும் தளங்கள் கட்சி சார்ந்த அரசியல் நிகழ்ச்சிகளை மேற்கொள்வதற்கான தளங்களாக பயன்படுத்தப்படக்கூடாது என்று அவர் நினைவூட்டினார். நாட்டின் அரசியல் அமைப்பு மதிக்கப்பட வேண்டும் என்றும் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் இனம் அல்லது மதத்தின் பெயரால் ஒருபோதும் பகைமையை தூண்டக்கூடாது என்றும் சுல்தான் இப்ராஹிம் உத்தரவிட்டார். சமன்கள் நிறுவனத்திற்கு வழங்கப்படுகின்றன, ஓட்டுநர்களுக்கு அல்ல. வணிக நிறுவனங்களை இயக்கும் நிறுவனங்கள் தங்கள் வாகனங்களுக்கு போக்குவரத்து சம்மன் அனுப்பப்பட்டால் அந்த நிறுவனங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று போக்குவரத்து அமைச்சர் லோக் சியூஃபு கூறுகிறார். ஸ்லாங்கூர் அரசாங்கத்திற்கு சொந்தமான திடக்கழிவு மேலாண்மை நிறுவனமான KDEB கழிவு மேலாண்மை அதன் 22,17 சம்மன்களை நிலுவையில் வைத்திருப்பதற்கு அதன் ஓட்டுநர்கள் அவற்றை ஒப்படைக்க தவறியதே காரணம் என்று குற்றம் சாட்டியதை அடுத்து இது வந்துள்ளது. இயக்க அனுமதி என்பது ஓட்டுநர்களுக்கு அல்ல, KDEBக்கு வழங்கப்படுகிறது. வாகனத்திற்கு சம்மன் அனுப்பப்படும் போது உரிமையாளர் பொறுப்பேற்க வேண்டும். அவர்கள் தங்கள் ஓட்டுநர்களை எவ்வாறு நிர்வகிப்பது என்பது ஒரு உள் விஷயம் என்று லோக் கூறினார். செலுத்தப்படாத சம்மன்களை எவ்வாறு செலுத்த திட்டமிட்டுள்ளது என்பதை தீர்மானிப்பது KDEBயின் பொறுப்பாகும். 11 வணிக வாகன ஓட்டுநர்கள் 1000க்கும் மேற்பட்ட சம்மன்களை நிலுவையில் வைத்திருப்பதாக கண்டறியப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்தார். இதில் 17 விரைவு பேருந்து ஓட்டுநர்கள் ஒவ்வொன்றும் 200க்கும் மேற்பட்ட சம்மன்களை கொண்டுள்ளன. சைபர் ஜெயா காண்டோவில் பல்கலைக்கழக மாணவி உயிரிழந்த நிலையில் நீதி கேட்டு அழைப்புகள். 2 நாட்களுக்கு முன்பு சையத் ஜெயாவில் உள்ள ஒரு வெளிப்புற விடுதியில் இறந்து கிடந்த பல்கலைக்கழக மாணவருக்கு நீதி கோரும் கோரிக்கைகள் எழுந்துள்ளன. அவர் கொலை செய்யப்பட்டதாக நம்பப்படுகிறது. இந்த குற்றத்திற்கான நோக்கம் இன்னும் கண்டறியப்படவில்லை. ஆனால் தனியார் உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர்களின் பாதுகாப்பு குறித்து இது கடுமையாக கவலைகளை எழுப்புகிறது என்று பெரிகத்தான் தேசிய கல்வித்துறை தலைவர் சைஃபுதீன் அப்துல்லா கூறினார். உடனடியாக முழுமையான மற்றும் வெளிப்படையான விசாரணை நடத்தப்பட வேண்டும். மேலும் பாதிக்கப்பட்டவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் நீதி வழங்கப்பட வேண்டும். தனியார் உயர்கல்வி நிறுவனங்களில் வளாக பாதுகாப்பு அமைப்புகள், அணுகல் கட்டுப்பாடு மற்றும் தொடர்புடைய அதிகாரிகளுடனான ஒத்துழைப்பு உள்ளிட்ட பாதுகாப்பு தரநிலை இயக்க நடைமுறைகளை அரசாங்கம் மறு மதிப்பீடு செய்ய வேண்டும் என்று இந்திரா மகோதா MP கூறினார்.